அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பீனட் பட்டர் செய்யலான்ட்டு தான் நான் வேர்க்கடலை வாங்கி அதை ஒரு இரும்பு பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். லேசாக தீயை மீடியத்தில் வச்சுக்கிடுங்க, வச்சுட்டு வறுத்துடுங்க. எண்ணெய்லாம் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கிடுங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட தொலியெல்லாம் தோல் இருக்கும்ல, வேர்க்கடலையோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து மிக்சியில் ஒரு ரவுண்டு அடித்து விடுங்க. நல்லா அரைச்சதும் அதுக்கப்புறம் தேவையான நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு தேன் சேர்த்துக்கிடுங்க. தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு டீஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துடுறோம். அரைச்சி எடுத்துகிட்டு நமக்கு மில்க் மேட் இருக்குல்ல, அதை மாதிரி உள்ள ஒரு இதில் கிடைக்கும் நமக்கு பீனட் பட்டர். அப்போது இதை நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா, நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்பவே நல்லது, ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரெட்லேயோ இல்லை சப்பாத்திலேயோ எதுலனாலும் நமக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஈஸியாக கொடுத்துடலாம் நமக்கு. ஆனால் நான் செஞ்சதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கு. அது என்னதுன்னு எனக்கு தெரியலை எனக்கு. ஏன்னா நான் செஞ்சதில் உப்பு போடலை, மறந்துட்டேன். ஆனால் உப்பு போடாதனாலேயே என்னென்னு தெரில, நான் செய்யும்போது ஃபுல்லாக அதில் எண்ணெய் வர ஆரம்பிச்சிட்டு, கடலெண்ணெய். அப்போ நானும் மிக்சியில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், திருப்பி எண்ணெய் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ இனி இது போதும், இனி நெக்ஸ்ட் டைம் ரெண்டாவது ஒரு தடவையும் நம்ம திருப்பி செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா. நானும் 2-3 வீடியோ பார்த்து தான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு என்னென்னு தெரியலை எனக்கு. நானும் தேன், பட்ரு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அங்கே பாருங்கள், இப்படி இவ்வளோ எண்ணெயாக ஆயிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் டைமு ட்ரை பண்ணலாம். அலைக்கும் சலாம்.